ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கச்சாயம். இதை வந்து நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 2 வாழைப்பழம், பெருசாக இருந்தால் ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம அபிஷேகத்துக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் இது எல்லாமே சேர்க்கணும். 1.5 கப் அளவுக்கு பவுடர் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக பிசைஞ்சு விடலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது, அதனால் நிறையா சேர்த்துறாதீங்க. நம்ம பத்தலைனா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னுமே தண்ணி தேவைப்படுது, அதனால் இன்னொரு கப் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 கப். 3 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. எண்ணெய் சூடானதும் எல்லாத்தையும் அதில் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் வந்து கையில் போடுறதுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் கரண்டி இல்லைனா ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அப்போவே திருப்பிடக்கூடாது. ஒரு 30 செகண்ட் போல் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்போவே திருப்பினோன்னா கரண்டியில் ஃபுல்லாக மாவு ஒட்டி வரும். இப்போது அப்படியே லேசாக திருப்பலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு. கலர் வந்து நம்ம கோதுமை மாவும் வெல்லமும் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் ப்ரௌன் கலராக தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா மாவும் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அது ஹெல்தி இல்லை அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொதி அடங்கிடுச்சு. சூப்பரான கோதுமை மாவு கச்சாயம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.